ஆகாய் முதலாவது அதிகாரம் 13வது வசனம். கர்த்தருடைய தூதனாகிய ஆகாய் கர்த்தர் தூதனுப்பிய வார்த்தையின்படி ஜனங்களை நோக்கி, நான் உங்களோடே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றான். கர்த்தரை விசுவாசித்தவர்களோடு கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து அவர்களோடு கடைசி வரை இருந்தார் என்பதை தெரிந்து கொள்ளலாம். ஆதியாகமம் 12வது அதிகாரம் 1-2 வசனங்கள். கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். கர்த்தர் ஆபிராமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். ஆபிராம் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்து அவர் காட்டிய வழியிலே புறப்பட்டு போனான். ஆபிராம் நடந்து சென்ற பாதை வனாந்தரமான பாதை. ஆனால் கர்த்தர் தனக்கு காட்டிய வழியிலே அவன் நடந்து சென்று தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றான். ஆகையால் கர்த்தர் அவனுடைய ஆராம் என்னும் பெயரை ஆபிரகாம் என்று மாற்றினார். அவன் மனைவியின் பெயர் சாராய் என்று இருந்தது. கர்த்தர் அவளுடைய பெயரை சாராள் என்று மாற்றினார். கர்த்தர் அவனுக்கு வாக்கு பண்ணினபடியே ஆபிரகாம் தன் 100வது வயதில் ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு ஈசாக் என்று பெயரிட்டான். கர்த்தர் ஆபிரகாமோடு இருந்ததினால் அவன் சென்ற வனாந்தர பாதையை அவர் வயல்வெளியாய் மாற்றினார். வறண்டு போன நதிகளை வற்றாத ஜீவ நதியாக மாற்றினார். இன்றும் ஆபிரகாமுடைய சந்ததி உலகிலேயே மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததிகளாய் இருக்கிறதை நாம் காணலாம். இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களோடு இருந்தால் நீங்கள் சாதாரண மனிதர்களாக இருக்கலாம். ஆனால் இயேசு உங்களை ரட்சித்து உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். இவ்வுலகில் சமாதான வாழ்விற்கு இயேசுவே வழி, சத்தியம், ஜீவன். இன்றே இயேசு காட்டிய வழியை பரிசுத்த வேதாகமத்தில் வாசித்து தெரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை சாந்தமும் மன தாழ்மை உள்ளவர்களாக மாற்றி ஆசீர்வதிப்பாராக. பாதை கரடானதாக இருக்கலாம். அதில் தைரியமாக பயணம் செய்கிறவர்களே வெற்றி வாழ்வின் இலக்கை அடைய முடியும். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்.